ஹே காய்ஸ் வெல்கம் இட்ஸ் அவர் ஹாப்பி vlog. இது என்னோட பர்த்டே vlog மார்ச் 8 அன்னைக்கு எடுத்தது. போஸ்ட் பண்ணவே ஆக்சுவலாக ஒரு மனுஷன் லேட்டாக அப்லோட் பண்ணலாம். 1 மந்த் லேட்டாலாம் பண்ணக்கூடாது. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லே வந்தாச்சு. இங்கே எங்கள் வீட்டோட பழக்கம் கேக் வெட்டினா அந்த கேண்டிலை வந்து அணைக்க மாட்டோம். பற்ற வச்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து எடுத்து டிஸ்போசல் பண்ணிடுவாங்க. அது வந்து லைட்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சென்டிமெண்டலாக நாங்களாம் கடைப்பிடிச்சோம். அது வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கு நல்லா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேக் வெட்டினதுக்கப்புறம் அப்பாவுக்கு தான் கொடுப்போம். அப்பாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அப்பா எனக்கு ஊட்டணும். ஆனால் மாற்றி ஷஃபி கூட்டிகிட்ருக்காரு. சரின்னு விட்டாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கா ஊட்டினதுக்கப்புறம் இது என்னோடய உண்மையாலுமே ஸ்பெஷல் பர்த்டே தான். நான் யாரும் எதுவும் பண்ணலையாட்டிருக்குது. ஏன்னா அப்போ தான் பாப்பா பிறந்து வீட்டுக்கு நாங்கள் தூக்கிட்டு வரோம். தங்கச்சி பாப்பா வந்து 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு வரோம். அந்த அன்னைக்கெல்லாம் பயங்கர ஒர்க்கு. அதனால நான் எல்லாம் மறந்துட்டாங்கன்ட்டு நான் வீட்டை ஆக்சுவலாக சொல்லப்போனால் நானே மறந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தாங்க. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, யாரும் கேக்கெல்லாம் வாங்காதீங்கடி, எனக்கு லைட்டாக கோல்டு மாதிரி இருக்குது, வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன்பேவோ ஜிபேவோ மாற்றி விட்டுருங்க, நான் எனக்கு பிடிச்சது வாங்கிக்கிறேங்க. எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க அல்ப அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பிரியாணி செய்கிறத செஞ்சுட்டேன். அது எல்லா ஈவெண்ட்டுக்கும் பண்ண வேண்டிய விஷயம்னு பண்ணியாச்சு. இந்த பர்த்டேக்கு எனக்கு ஒரு 2 சர்ப்ரைஸ் கிடச்சிது. என்னென்னா, ஒன்று ஷஃபி கொடுத்தது, இன்னொன்று முபீனா வீட்டுக்கார் கொடுத்தது. பாருங்கள், பிளேட்டில் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக உள்ளே ஆர்கனைஸ் பண்ணப்போ எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ வாங்கியிருக்காருன்னு தெரியும். நான் வேறு எதிர்பார்த்தேன். ஆனால் இது பயங்கர ஷாக். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரில். அதனால் அப்புறம் கிரில்லு சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு ஏதோ வாயில் வச்சார். அது சுத்தமாக நல்லா இல்லை. அப்புறம் அம்மாவுக்கு பாப்பாக்கெல்லாம் கேக் ஊட்டிட்டு ஃபுல்லாக அந்த பிளேட் எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். குரூப்பில் எல்லோரும் கையை வச்சிட்டாங்கன்னா எனக்கு இருக்காதுன்னு. வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேக்கை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்ட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தோம். ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சு இது கட் பண்ணும்போது. அதனால தான் சித்தி யாரும் இல்லை. அவங்க 9:30க்கெலாம் படுத்துடுவாங்க. இது ஆல்மோஸ்ட் 10க்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் பாப்பா, அதை குட்டி பாப்பா இருப்பாள். இது இன்னொரு ரீசன் கூட என்னென்னா, குட்டி பாப்பாவுக்கு 40 நாள் ஆகாமல் ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாதுன்னு நான் விட்டுட்டேன். நாளைக்கு தான் பாப்பாவுக்கு 40 பேர் வைக்குது. அந்த vlog அது பர்ச்சேஸ்லாம் 1 by 1 வரும். இது ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து மேக்னெட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஆக்சுவலாக ஏதோ ஒரு மேக்னெட் வரும்னு தெரியும். ஆனால் நான் இதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. அது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு நான் சிரித்தேன். அடுத்து டைரி மில்க். இது வந்து யூஸ்வலாக எனக்கு வர கிஃப்ட் தான். Feb 14 வரும். அப்புறம் எங்கள் என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு வரும். ஷஃபி இது வந்து அடிக்கடி வாங்கி கொடுக்குற ஒரு பொருள் தான். ஆனால் இது வந்து நான் சான்ஸே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னமோ ஃப்ரேமுன்னு கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு நான் புக்குன்னு நினச்சேன். ஏன்னா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஐயோ மறுக்கா புக்கா, அன்னைக்கு தான் 6 மாதத்துக்கு முன்னாடி 2 பாயிண்ட் கேக் சம்திங் சேலம்லேருந்து புக் வாங்கிட்டு வந்தார். மறுபடியும் புக்கான்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா இது ஃப்ரேம். அப்படியே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா என்னோடய 8 இயர்ஸோட ஓவர் சர்க்கிளும் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. நாங்கள் பார்த்தது, எங்களோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, ஃபஸ்ட்டு மொமெண்ட்டு, ஜாரா, ஜஃபீனா, ஃபேமிலி, சண்டை எல்லாமே இருக்குது. பயங்கர எமோஷ்னல்.